Hello everyone, welcome back to my channel. நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இந்த வீடியோல நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு ட்ரிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன ட்ரிக் அப்படின்னா கார் டிரைவிங் சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரிக் அண்ட் டிப்ஸ்னு கூட சொல்லலாம். என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த இடத்துல வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து டிரைவிங் பண்ணும்போது சடனாக பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம காரில் ஒரு 4-5 பேர் போயிட்டுருக்கோம் அப்படின்னா பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட உங்கள் கூட பயணம் பண்ணுறவங்கள்ட்ட வந்து சொல்லி அவங்களையும் சேர்த்து பயப்படுத்தாதீங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் அந்த மாதிரி விஷயத்த சொல்லும் பொழுது அவங்க வந்து ரொம்ப பதட்டப்பட்டு உங்களையும் சேர்த்து பயப்படுத்திடுவாங்க. ஸோ வந்து நீங்களும் வந்து பேனிக் ஆகிற சுச்சுவேஷன் வந்து வந்துடும். அப்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சுச்சுவேஷன் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது, உங்களுக்கே வந்து ஒரு பதட்டம் ஆகிடும். ஸோ அந்த விஷயத்த ஃபஸ்ட்டு வந்து பண்ணக்கூடாது. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்போ கார் வந்து ரன்னிங்கில் இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த சாவி இருக்குது பார்த்தீங்களா, டக்குன்னு வந்து சாவியை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி நின்றும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து முற்றிலும் தவறு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. வண்டி வந்து ஓடிட்டு இருக்கும்பொழுது இன்ஜினை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேரிங் வந்து ஹார்டாயிரும். நீங்கள் வந்து எங்கிட்ட நீங்கள் டைரெக்ஷன் மாற்றணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி பண்ண முடியாது. அது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் உங்களை போய் விட்டுரும். ஸோ வந்து இந்த சாவியை வந்து ஆஃப் பண்ணாதீங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, சரி நம்மளுக்கு இந்த பிரேக் இல்லைன்னா என்ன, ஹேண்ட் பிரேக் இருக்குல்ல, அதை நம்ம பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹேண்ட் பிரேக் போடுவாங்க. அந்த மாதிரியும் வந்து பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கார் வந்து இப்படி ரொட்டேட் ஆகி ஒரு விபத்துக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு உருள்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் வந்து பண்ணாதீங்க. ஓகேங்களா? முக்கியமாக இந்த 3 விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது எதனால் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த பிரேக் ஃபெயிலியர் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து உங்களால் வந்து தவிர்க்க முடியும். எதனால் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு காரணம் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதாவது செகண்ட் ஹேண்டில் வந்து நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நாள் ஓட்டியிருப்பாங்க. அந்த பிரேக் பேட் வந்து மாற்றாம கூட இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் கூட நீங்கள் அந்த பிரேக் பேடை செக் பண்ணாமல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து பிரேக் வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செகண்ட் ஹேண்டில் கார் வாங்குறீங்க அப்படின்னா முற்றிலுமா முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒர்க் ஷாப்பில் கொடுத்து நீங்கள் செக் பண்ண சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? சரி, அதெல்லாம் நல்லா இருக்குது, ஓகே. அதுவும் மீறி வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முன்னாடி வந்து போனட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த பிரேக் ஆயில் வந்து நம்ம செக் பண்ணணும். அடுத்து வந்து ஹைட்ராலிக் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நீங்க ஜென்ரலா எங்கேயே வெளியே நீங்க ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா வெளியே நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து பிரேக்ல நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கான்றதை நீங்க செக் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதையும் மீறி நீங்க வந்து இந்த முன்னாடி நம்ம பிரேக் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதை வந்து எப்படி சரி பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து, இப்போ பிரேக் பிடிக்காத சுச்சுவேஷன்ல நான் 2 சினாரியோ உங்களுக்கு வந்து நான் பண்ணி காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, நார்மலான ஒரு ஸ்பீடு ஒரு 40-50 வந்து நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது அது அந்த சினாரியோல வந்து நம்ம எப்படி வந்து காரை நிறுத்தணும் அப்படின்றத ஒரு சினாரியோ. இன்னொன்று செகண்ட் சினாரியோ வந்து நம்ம வந்து ஒரு பைபாஸ்லயோ இல்லை கொஞ்சம் வேற ஒரு மெயின் ரோட்ல வந்து 80 வரைக்கும் நம்ம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டயத்துல வந்து எப்படி நம்ம காரை நிறுத்தணும் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அது வந்து டீட்டெயில்டா ஒரு டெமோ வீடியோவோட பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோக்குள்ள நம்ம போக போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்க சீட் பெல்ட் வந்து போட்டுக்கோங்க. கோ பேசஞ்சரும் வந்து சீட் பெல்ட் கண்டிப்பா போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் சினாரியோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஹசார்டஸ் அந்த லைட்டை வந்து போட்டுக்கோங்க. அதாவது பார்க்கிங் லைட் நம்ம சொல்றோம் இல்லையா, பார்க்கிங் லைட்டை போட்டு விட்டுட்டு நீங்க வந்து டிராவல் பண்ணி போயிட்டே இருங்க. நீங்க போயிட்டு இருக்கக்கூடிய ரோட்ல முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் சைட்ல வந்து வந்துருங்க. லெஃப்ட் சைட் மிரர் பார்த்துட்டு வண்டி எதுவும் வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க லெஃப்ட்ல ஓரமா வந்துடலாம். இப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த டெமோ வந்து உங்களுக்கு நான் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து 60 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். 60ல இருந்து எப்படி டவுன் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போறேன். இப்போ 60 ரீச் ஆயிடுச்சு.
இப்போ 60ல் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்ண போகிறோம். கம்மியான ஸ்பீட் அப்படின்றனால டைரெக்டாக வந்து நான் 5th இருந்து 3rd கியர் வந்து போட போகிறேன். 3rd கியர் போட்டோன்னே உங்களுக்கு அந்த ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். 3rdல இருந்து அடுத்து வந்து 2ண்டுக்கு வந்து நம்ம போக போகிறோம். 2nd போனோன்னு வண்டி இன்னும் ஸ்லோவாகிடுச்சு. அடுத்து அப்படியே 1st கியர் வந்து நம்ம போடலாம். 1st கியர் போட்டால் ரொம்பவே வந்து ஸ்பீடு சுத்தமாக வந்து டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லைட்டாக ஹேண்ட் பிரேக் மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், வண்டி ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். இவ்வளோதாங்க. இதுதான் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு உண்டான ஒரு சொல்யூஷனு. அடுத்து வந்து 80ல் போகும்பொழுது நம்ம வந்து எப்படி இந்த சினாரியோ வந்து ஹேண்டில் பண்ணுறோம், இந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதையும் பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் சினாரியோ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நார்மலாக வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக அந்த டிஸ்பிளே காமிக்கிறேன். 80 வரைக்கும் நான் போகிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ரெடியூஸ் பண்ணுறன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ 3rd கியரில் போயிட்டுருக்கு, 4th, அடுத்து வந்து 5th கியர் போடுறேன். இப்போ 60 தாண்டிடுச்சு ஸ்பீடு, 80 வந்துடுச்சு. இப்போ அந்த மாதிரி ஓரளவுக்கு அதிகமான ஸ்பீடில் தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இன்ஜின் பிரேக் பிடிச்சி நிறுத்த போகிறோன்றதை பார்த்துடலாம். இப்போ லாஸ்ட் சினாரியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருந்து டைரெக்டாக 3rd கியருக்கு போயிட்டோம் 5th இருந்து. ஆனால் இந்த இதில் வந்து நம்ம அதிகமான ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 4, 3, 2, 1 அப்படி தான் போக போகிறோம். இப்போ வந்து 80க்கு மேலே போகுது. இப்போ 5th கியர்ல இருந்து 4th கியருக்கு நான் போகிறேன். அடுத்து வந்து 3rd, அடுத்து வந்து 2nd போடுறோம். அடுத்து வந்து கொஞ்சம் ஸ்பீட் ரெடியூஸ் ஆனதுமே நம்ம என்ன பண்ணுறோம், 1st கியர் வந்து போடணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தாராளமாக வண்டி நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை வந்து நீங்கள் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறது மட்டும்தான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து பேனிக் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனை கரெக்டாக வந்து கையாள முடியாது. ஸோ நீங்கள் தைரியமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா வண்டியை தாராளமாக நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்பில் வந்து நம்ம போயிட்டு பிரேக் ஃபெயிலியருக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்த்து சரி பண்ணிவிட்டு நம்ம சேஃபாக வீட்டுக்கு போயிடலாம். என்ன நண்பர்களே, இந்த டிப்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம சேனலை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் தான் நான் போடக்கூடிய உழைப்புக்கு எனக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய கிஃப்டாக இருக்கும். இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.